இப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ எந்த பலனாக இருந்தாலும் ஒரு 80% ரிசல்ட் வந்து நம்மளுடைய தசா புக்தி, பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புக்தி நமக்கு பலன் கொடுக்கும். அதாவது நம்ம பிறக்கும் போது கிரக நிலை எப்படி இருந்ததோ அதுதான் கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும். இந்த கிரகங்கள் மாறுறது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. மேபி திருமணத்திற்கு பின் ஏழாம் இடம்ங்கிறது பார்ட்னர், அங்கே கேது உட்காரும் போது அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேது பண்ணுவார். ஸோ இந்த எனர்ஜி வந்து எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால தான் இதெல்லாம் தோஷம்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் இது தோஷம் கிடையாது. மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் ஜெயரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சேனல் பக்கம் வந்து. ஆமா, ஓகே. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, பிறப்பு ஜாதகம் அப்படின்றது இருக்கும், அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்றது ஒரு சந்தேகம். அப்படியே அந்த கிரக அமைப்புகள் வந்து மாறினாலும் மாறாமல் இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குணாதிசயம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது தான் நேயர்கள் எல்லாருமே விருப்பப்பட்டாங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல கேள்வி. அதாவது கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இந்த 12 கட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கும் இல்லையா. நம்ம ஜாதகம்ங்கிறது ஒரு 12 கட்டம், அதில் கிரகங்கள் ஒரு இடத்துல அதாவது உட்காந்துருக்கும். அது வந்து நம்ம பிறக்கும்போது இந்த வானமண்டலத்தில் இந்த கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் எப்படி நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம பிறக்கும்போது இந்த வானமண்டலத்தில் கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்கோ அது பர்மனண்ட் ஃபீச்சர், அதில் மாற்றமே வராது. சரியா? ஆனால் கோள்சாரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. கோள்கள் வந்து எப்போவுமே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நம்ம பிறக்கும்போது ஒரு நிலையில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் கிரகங்கள். ஸோ அந்த கோள்சார கிரகங்கள் ஒரு சில தாக்கங்களை நம் ஜாதகத்தில் ஏற்படுத்தும். அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்மளுக்கு பிறப்பு ஜாதகத்தில் எப்படி தசா புக்தி காலங்கள் எப்படி இருக்கோ அது ஒரு பக்கம் பலனை கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ஆனால் இந்த கோள்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தோடு ஒரு தொடர்பு கொண்டு ஏதேனும் ஒரு பலனை அதுவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் புரிகிற மாதிரி. இப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ எந்த பலனாக இருந்தாலும் ஒரு 80% ரிசல்ட் வந்து நம்மளுடைய தசா புக்தி, பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புக்தி நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு 20% வந்து இந்த அதாவது கோச்சாரம்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த கோச்சாரப்படி 20% பலன்கள் அதுவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆனால் முக்கிய பங்கு எடுத்துக்கிறது இது யாருன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற தசா புக்தி தான் நமக்கு முக்கியமான மேஜர் இதெல்லாம் பலன்களை கொடுக்கறது பிறப்பு ஜாதகம் தான். இந்த கோள்சாரம் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக அதாவது தசா புக்தி நம்மளுக்கு நல்ல ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதோ நமக்கு தகாத இல்லை ஆகாத சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும். அது ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம யோசிப்போம். தசாபுக்தி நல்லா தானே இருக்குது, ஆனால் ஏன் இந்த சம்பவம் நமக்கு நடந்தது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் சில சமயங்களில் சில தாக்கங்களை ஏற்படுத்தி
சில கெட்ட விஷயங்களும் நடக்கலாம், அது நல்லதாகவும் இருக்கலாம். 2 விதமாகவும் இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து கோள்கள் இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து கிரகங்கள் வந்து மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இல்ல. அதாவது நம்ம பிறக்கும்போது கிரக நிலை எப்படி இருந்ததோ அதுதான் கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும். இந்த கிரகங்கள் மாறுறது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. மேபி திருமணத்திற்கு பின் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் நம்ம ஏன் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் தசாபுக்தி காலமெல்லாம் நல்லா இருக்கா, கல்யாணம் ஆன உடனே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில கெட்ட திசைகள் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ சில கெட்ட சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த பொருத்தம் பார்க்கறதுங்கிறது. இந்த 10 பொருத்தத்தை தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அது எதுக்குன்னா, அவங்களுக்கு வரப்போகிற காலகட்டம் எப்படி இருக்க போகுது, கணவனுக்கு எப்படி இருக்கும், மனைவிக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அது வந்து திருமணம் ஆன பின் தாலி கட்டின உடனேயே அந்த 2 ஜாதகங்களுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ கணவனுடைய ஜாதகம் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மனைவியோட ஜாதகம் கணவனோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அந்த 10 பொருத்தம் நான் சொல்கிறது அது கிடையாது. அதுவும் தேவைதான், ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொல்லும் பொழுது 2 சந்தேகங்கள் வருது. திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது இப்போ ஈஸியாக திருமண பொருத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக மொபைல்லே வந்து ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, பிறந்த டைம் என்னன்னு போட்டுடுறாங்க. 2 பேருமே, ஆண் நபராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போட்டுடுறாங்க. எத்தனை பொருத்தம் வருது அப்படின்றத பார்த்துடுறாங்க. 7 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல எடுத்துடுறாங்க. அது சரியான முறையா அப்படின்றது ஒரு கேள்வி. முற்றிலும் தவறு. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஜாதகம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். 2மே கண்டிப்பாக இருக்கதா செய்யும். ப்ளஸ்ஸாகவே இருக்காது, மைனஸாகவே இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்துலேயுமே இருக்கும். ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் வீரியம் வலுவிழந்தோ வலுவா அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரிகாரம் அப்படின்றது உண்மைதானா, தோஷம் அப்படின்றது உண்மைதானா, ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதுக்கு எதுவுமே சொல்கிறதில்ல, நெகட்டிவாக இருக்கும்போது மட்டும் இவ்வளோ விஷயங்கள் வருது, அது என்ன காரணம் அப்படின்றது? அதாவது பொதுவாகவே ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாரையும் பயமுறுத்துகிற விஷயமாகவே இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த ஜோதிடத்தை. பட் ஆக்சுவலாக எதை பார்த்தும் நம்ம பயப்படவே வேண்டாம், சரியா? எந்த கிரகமும் நல்ல கிரகமும் அல்ல, எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் அல்ல. எல்லாமே அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் தான் கிரகங்கள் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் முக்கியமான விதி. அதை முதல்ல நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சனி பகவான் அப்படின்னாலே அவர் கெட்டது தான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக சனியை போல் கொடுப்பவர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது அப்படிம்பாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் ஒருத்தர் தான். நீங்கள் முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவானை கூட நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா குரு பகவான் வந்து எல்லாருக்குமே நல்லதெல்லாம் பண்ண மாட்டார். சில லக்னங்களுக்கு அவர் வந்து ரொம்பவே தீமைகளை செய்வார், வச்சு செய்வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு செய்வார் குரு பகவான். ஸோ அதனால் இங்கே எந்த கிரகத்தையுமே ஒரு டேக் பண்ணி இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது, சரியா? ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போது கிரகங்கள் வந்து எனக்கு ஏன் சுக்கிர தசை ரொம்ப சூப்பராக இருக்கும், அவனுக்கு என்ன சுக்கிர தசை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிரன் எல்லாருக்குமே நல்லது பண்ணிடுவாரான்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் தான் எந்த கிரகம் நல்லது பண்ணும் எந்த கிரகம் கெட்டது பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ தோஷங்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க. தோஷம் அப்படிங்கிறது செவ்வாயை வந்து தோஷம்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை தோஷம்னு சொல்லி தான் நம்மளாம் அப்படி தான் கேட்டுட்ருக்கோம் எல்லா பக்கமும். பட் செவ்வாய்ங்கிறது என்றைக்குமே தோஷம் கிடையாது, சரியா? அது ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி. செவ்வாய் வந்து யாருக்கெல்லாம் 1, 2, 4, 7, 8, 12 இந்த பாவங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் அது தோஷம்னு சொல்கிறாங்க. பட் அது தோஷம் அப்படிங்கிறது வந்து ஏதோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு மரணத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா
ஒருத்தருக்கு வந்து உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உயிரை எடுக்கக்கூடிய கிரகம்லாம் கிடையாது. அதை விட இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஜோசியத்தில். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி இந்த செவ்வாய் தோஷத்தை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. செவ்வாய்ங்கிறது ஒரு எனர்ஜி, பவர், சக்தி. யாருக்கெல்லாம் இந்த பாவங்களில் செவ்வாய் இருக்கோ, நான் சொன்ன இந்த பாவங்களில் செவ்வாய் அமர்ந்திருக்கோ, அது வந்து அந்த சக்திக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா லைஃப்பில் அவங்களுக்கு சக்ஸஸ் தான். இந்த தோஷம் ஒன்றும் வேலையே செய்யாது. இது ஒன்லி அந்த, அதாவது இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனிலே எடுத்துக்கோங்களேன். உங்கள் பாஸ் வந்து நல்ல ஒரு, உங்கள் கம்பெனின்னு சொல்ல, பொதுவாக ஒரு கம்பெனி பாஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடியவர், நல்ல வைப்ரண்ட் பர்சன், நல்ல அக்ரெசிவாக இருப்பார். அவருக்கு எல்லாமே நினச்ச க்ஷணத்தில் அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பாஸ் கிட்ட போய் ஒரு சோம்பேறியான ஒரு ஆளை போட்டு வேலை செய்ய வச்சோன்னா எப்படி இருக்கும்? அந்த வேவ் லெங்த் வந்து செட் ஆகாது இல்லையா? அதனால் பல விஷயங்கள் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி ஒரு மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். அது மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்கு, ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குது, ஆனால் இன்னொருத்தருக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் அலைன்மெண்ட் சரியாக வராது. ஸோ அந்த எனர்ஜிக்கு எனர்ஜி மேட்ச் பண்ணணும். அதுதான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் தோஷம் ஆக்சுவலாக. அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறத தோஷம் அப்படிங்கிறதும் அதுவும் ஒன்று சொல்லி பயமுறுத்துவாங்க. அதாவது லக்னத்தில் ராகு 7ல் கேது, இல்லை லக்னத்தில் கேது 7ல் ராகு, இல்லை 2ல் ராகு 8ல் கேது, ஆர் வைஸ் வர்சா. இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் ராகு கேது தோஷம். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுவும் தோஷம் அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறையில் சில வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். அதாவது லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எப்படின்னா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லாமே இந்த உலகத்தில் உச்ச நிலை எதுவோ அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஆம்பிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு எதிரில் 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர் இல்லையா? லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், யாராக இருந்தாலும் 7ஆம் இடம். அங்கே கேது உட்காரும்போது அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேது பண்ணுவார். இவர் வந்து எல்லாத்தையும் பெருசாக்குவார், ஆம்பிளிஃபை பண்ணுவார். அவர் வந்து எல்லாத்தையும் சுருக்குவார். போகிறோம், உனக்கு மெட்டீரியலில் இவ்வளோ ஆசை இருக்கக்கூடாது, மெட்டீரியல் வேர்ல்டுலேருந்து நீ விலகி டிட்டாச் ஆகிடு. அவருக்கு எப்போவுமே ஆன்மீகம், அறிவு சார்ந்த விஷயங்கள் அதில் தான் கேது வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய, நம்மளை அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவர் கொண்டு போவார். ஆனால் இங்கே வந்து இவர் வேறு விதமாக ஆப்போசிட் டோட்டலி. அதனால தான் 2 பேரும் ஆப்போசிட் ஹவுசஸில் இருப்பாங்க 180 டிகிரிஸில். ஸோ இந்த எனர்ஜி வந்து எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால தான் இதெல்லாம் தோஷம்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் இது தோஷம் கிடையாது. எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு ஈடு கொடுக்க இன்னொரு சைடு அவங்களுக்கு பார்ட்னர் வந்து சரியாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இதில் ராகு கேதுவை வச்சு காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படின்னு 2 விதமாக சொல்லுவாங்க. அதாவது ராகு கேது அப்படிங்கிற இந்த 2 அச்சுக்குள்ள எல்லா கிரகங்களும் ஒரு மாலை மாதிரி கோத்த மாதிரி இருக்கும். ராகு ஒரு பக்கம் பவுண்டரியில் இருப்பார், இன்னொரு பவுண்டரியில் கேது இருப்பார். இதுக்கு நடுவில் எல்லா கிரகங்களும் சில பேர் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம ராகு, அது என்ன சொல்லுவோம், காலசர்ப்ப தோஷம். இன்னும் சிலர் வந்து அதை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம்னா நம்ம லிட்ரலாக அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கூடாது. ஒரு கிரக அமைப்பு, கிரக சேர்க்கையை தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு கால் ராகுவை நோக்கி பயணித்தால் இவர்களுக்கு லௌகிக வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதாவது மெட்டீரியல் லைஃப் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் ராகுக்குள்ளே போய் தான் அவங்க வெளியில் வரணும். அப்போ ராகு எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார். இதே சப்போஸ் அந்த பவுண்டரியில் கேது இருந்தார், இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் கேதுவை தாண்டி தான் போகணும், வெளியில் வரணும் அப்படின்னா கேது எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர். அப்போ இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வராமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 விதமாக இதை பார்க்கணும். அந்த பவுண்டரியில் யார் இருக்காங்க, அவங்கள கடந்து இந்த கிரகங்கள் போகும்போது அது ராகுவாக இருந்தால் நன்மைகளை பார்க்கலாம், கேதுவாக இருந்தால் நிறைய தடைகளும் போராட்டங்களும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோதான்
வேற ஒன்றும் பரிகாரம் தோஷம்னு அதை பார்த்து எதை பார்த்துமே பயப்பட வேண்டாம். ம். சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் மருந்து. இப்போ அஸ்ட்ராலஜியில் நான் வந்து ரொம்ப ரெமிடி, அதாவது அங்கே போங்க இங்கே போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இங்கே விளக்கேற்றுங்க, அந்த மாதிரி ரெமிடிலாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணும். என்னென்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருக்குது, அதை நம்மளால் அடையவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை விட்டுடுங்க, வேண்டாம். ம். அது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் போய் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே திரும்ப 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 அதை போய் முட்டிக்காதீங்க. வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அது மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸையும் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 10 கண்டிஷன் போடுறீங்க. எனக்கு மாப்பிள்ளை வந்து இப்படிலாம் வேணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இது மாதிரி இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், வீடு இருக்கணும், அப்பா அம்மா இருக்கக்கூடாது, வாட் நாட், என்னென்னோ லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் இல்லையா? அப்போது அதை நோக்கியே நீங்கள் வந்து பயணிச்சிட்டு இருப்பீங்க. இப்படி இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களை லைன் போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ அது நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஆகும். அப்போவும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா, சரி நம்ம ரொம்ப இதில் இதுவாக இருக்கோமோ என்னவோ தெரியல, கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். உடனே நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு தோஷம் இருக்குது, அந்த கோவிலில் போய் அதை பண்ணுறேன், இந்த கோவிலில் போய் இதை பண்ணுறேன் அப்படின்னா கல்யாணம் ஆகிடுமா? மாற வேண்டியது நீங்கள் தான், கிரகம் இல்லை. கிரகம் உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லுது இன்டைரக்டாக, இப்படிலாம் நீ பண்ணினா உனக்கு கல்யாணமே ஆகாது. ஏதோ ஒரு 10ல் 2-3 விஷயம் விட்டு கொடுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ இது வந்து கல்யாணம்ங்கிற எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் சிலர் வந்து நான் வெளிநாட்டில் போய் தான் படிக்கணும், எனக்கு அங்கே போய் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்களுக்கு விசா கிடைக்காது, அந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னு கேட்பாங்க, அது கிடைக்காது, ஏதோ ஒன்று அவங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே இட்ஸ் ஓகே, நம்ம அப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா இங்கே ஏதாவது யூனிவர்சிட்டியில் நல்ல கோர்ஸ் இருந்தால் படிங்க. ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கணும். ஒரு விஷயம் கிடைக்கலையா அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு கோவிலாக ஏறி இறங்கினாலும் கிரகம் வந்து அதனுடைய வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும். அதுதான் இதில் உண்மை. ஸோ அதை வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போது நம்ம நிறைய ஜோசியர்கள் இருக்காங்க, நான் யாரையுமே தப்பு சொல்லலை. இப்போ ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னு ஒரு இடத்துல போய் ஜோசியம் கேட்குறீங்க, அவர் ஒரு கோவில் சொல்லுவார், நீங்கள் அங்கே போவீங்க, அப்போவும் அது நடக்காது. இன்னொரு ஜோசியர்கிட்ட போவீங்க, அங்கே போய் அவர் ஒரு கோவில் சொல்வார். இப்படியே எத்தனை ஜோசியர்கிட்ட போய் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். எது நமக்கு இந்த ஜென்மத்தில் கொடுப்பினை இல்லையோ அது இல்லை தான், அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த புரிதல் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க கேது பாதையில் எல்லா கிரகங்களும் இணைஞ்சுது, சுற்றி வெளியே வந்தது அப்படின்னா நல்லா சுருக்குவார், ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதிக்கிட்டு தான் வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. சரி, ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துப்போமே, ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க, அவங்களுக்கு இதிலிருந்து எப்படியாவது மீளணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்காக தான் பரிகாரம் அப்படின்றத ஒன்று தேடி போகிறாங்க. சரி, இதை தொடர்ந்து பரிகாரமே இல்லை அக்செப்டன்ஸ் மட்டும்தான் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியோட சேர்த்து கவுன்சிலிங் பண்ணுறவங்க கிட்ட போகணும். வெறும் அஸ்ட்ராலஜியை மாத்திரம் பேசுகிறவங்க கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா டாக்டர்கிட்ட போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த கல்லை போட்டுக்கோங்க, அந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இதை நீங்கள் பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல கொஞ்சம் காமன் சென்ஸும் எல்லாருக்கும் வேணும். நான் பொதுமக்களுக்கும் சொல்கிறேன், இது அதாவது என்னென்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் அதை பண்ணுறதுனால உங்கள் ராகு வந்து அந்த இடத்துலேருந்து பக்கத்து இதுக்கு நகர்ந்து போயிடுவார் அவங்க ஜாதகத்தில். இப்போ சப்போஸ் லக்னத்தில் ராகு இருக்கார்,
இப்போ உங்களுக்கு போய் இந்த கோவிலுக்கு போங்க, அங்கே போய் ஒரு நாக பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுறோம். வீட்டுக்கு வந்தோடனே இந்த ராகு இங்கேருந்து நகர்ந்து பின்னாடி போயிடுவாரா இல்லை முன்னாடி போயிடுவாரா? ஜாதகத்தில் அங்கேயே தானே அங்கேயே இருப்பார். தான் இருப்பாரு. அப்புறம் இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், அவ்வளோதான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேர் வந்து புத்திசாலி ஆகிடுவாங்க, லைஃப்பில் முன்னேற முடியும். சரியா? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஜோசியர் தான், அதனால் ஓகே. மக்கள் வந்து திட்டினாலும் திட்டட்டும். இல்ல இல்ல, அதாவது ஜாதகத்துல கிரக அமைப்பு அப்படின்றது ஒருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க. ஸோ கிரக அமைப்பு அப்படின்றது பிறப்பினுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத திருவுருள் டிவிக்கு வந்த ஜோதிடர்கள்ல நான் இப்போதான் நீங்க சொல்லியே கேள்விப்படுறேன். நிறைய பேர் வேற வேற விதமா சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டாண்டர்டான ஒரு பதிலாக இருந்தது, நிலைப்பாடு தவறாமல் இருந்தது. ஸோ நேர்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோதிடம் தொடர்பாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவு பண்ணுங்கள். இவ்வளோ தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.